அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சில ஆசனங்கள் பார்க்க போகிறோம். மூலாதார சக்ரா ஆக்டிவேட் பண்ணுறதுக்குரிய ஆசனங்கள் பார்க்க போகிறோம். நம்மளோட உடம்புல நிறைய சக்கரங்கள் இருக்குது. அதுலேயும் முக்கியமான 7 சக்கரங்கள் இருக்குது. அதை ஒன்று நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நிறைய ஆசனங்கள்லாம் இருக்குது. 7 சக்கரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, கீழேருந்து மூலாதார சக்ரா, சுவாதிஷ்டான சக்ரா, மணிப்பூர சக்ரா, அனாஹாட்டா சக்ரா, விஷுதி சக்ரா, இங்கே பூர்வத்துக்கு மத்தியில் ஆக்னேய சக்ரா, அதுக்கப்புறம் இங்கே சகசார சக்ரா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரூட் சக்ரான்னு சொல்லக்கூடிய மூலாதார சக்ரா எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்க போகிறோம் ஆசனங்கள். அதில் முதல் ஆசனம் மாலாசனம். ஏற்கனவே நம்ம அந்த ஆசனங்கள் எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனால் எந்தெந்த ஆசனம் எந்தெந்த சக்ராக்கு ஆக்டிவேட் ஆகுறதுங்கிறதுக்காக நம்ம தனித்தனியாக அப்படியே பார்த்துடலாம். இப்போ முதல்ல மாலாசனா காலை இப்படி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு 2 கையுமே இப்படி சேர்த்து வச்சு காலை அப்படி தள்ளிட்டு நல்லா அப்படி கொண்டு விரிச்சிட்டு நம்மளோட கைகள் மார்பு பகுதி கிட்ட வந்துடும். வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ரூட் சக்ரான்னு சொல்லக்கூடிய மூலாதார சக்ரா நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தொப்புளுக்கு கீழே இருந்து எல்லாமே இருக்கும். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். அடுத்த ஆசனம் பர்வதாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. பர்வதாசனாலே மவுண்டன் போஸ்டிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. இது ஒரு பர்வட்டாசனா இருக்குது. சீட்டட் பர்வட்டாசனா இருக்குது. அதில் நம்ம இப்படி சுக்காசனா மாதிரி உட்காந்துக்கிறோம். சுக்காசனா தான் நார்மலாக சம்மணம் போட்டு உட்காந்துக்கிறது. இது நல்லா போட்டு உட்காந்துட்டு கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு கோர்த்துட்டு அப்படியே கைகள் மேல் நோக்கி நம்ம தூக்குறோம். தூக்கிட்டு இந்த கையை இப்படி திருப்பிட்டு மேலே இப்படி தூக்குறோம். முதுகு தண்டு நல்லா நேராக்கிட்டு கொஞ்சம் நல்லா மேலே இப்படி தூக்குற மாதிரி வரும். தூக்கிட்டு இதிலே சில வினாடிகள் இருக்கும். ஸோ கீழே நல்ல ஒரு அழுத்தம் கிடைக்கும். இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அடுத்தது 3வது ஆசனம் வீராசனம். வீராசனம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுலேயே 2 விதமாக இருக்கும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டில் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வீராசனம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலை மடக்கிட்டு அது மேலே இந்த குதிக்கால் மேலே இப்படி எழுந்து இப்படி உட்காரணும். உட்காந்துட்டு ஒரு கால் மேலே மட்டும் உட்காந்துட்டு ஒரு கால் நார்மலாக இப்படி வச்சுக்கணும். ஸோ நமக்கு கீழே அந்த ரூட் சக்ரா நல்லாவே ஆகும். கை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறதாலும் வச்சுக்கலாம், இல்லை கீழே வைக்கிறதாலும் வச்சுக்கலாம், இல்லை இப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் ஓகே. ஆனால் இந்த ஒரு கால் அந்த குதிக்கால் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கறதுனால ரொம்பவே பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அதே மாதிரி இந்த காலில் பண்ணிடலாம். வலது காலை ஒரு கால் மட்டும் மடிச்சுட்டு அந்த கால் மேலே ஏறி இப்படி உட்காரணும். உட்காந்துட்டு ஒரு காலை மடக்கி வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த ஆசனங்கள் எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.